செங்கல்பட்டு அருகே ராக்கெட் லான்ச்சர் வெடித்து கல்லூரி மாணவர் பலியாகி இருக்கக்கூடிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அங்கே பக்கத்தில் இருந்த அந்த டிஃபென்ஸ் ஏரியாவில் இராணுவ முகாமில் இருந்த அந்த ராக்கெட் லான்ச்சர் அப்படியே ஆள் இல்லாமல் அது கவனிக்கப்படாமல் விடப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது முதற்கட்ட தகவல்களாக வருது. இன்னும் அஃப்கோர்ஸ் அதுக்கான விசாரணைகள் எல்லாமே நமக்கு தேவை. அனுமந்தபுரம் மலைப்பகுதியில் மாணவர்கள் 6 பேர் ஒன்றாக ட்ரெக்கிங் சென்ற போது இது இந்த துரதிருஷ்டவசமான சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றதை பார்க்குறோம். அந்த ராக்கெட் லான்ச்சரை தான் நீங்கள் திரையிலையும் கூட பார்க்கின்றீர்கள். அதில் 3 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். ஒரு மாணவர் உயிரிழந்திருக்கிறார் அப்படிங்கிறது துரதிருஷ்டவசமான செய்தி. அங்கே அப்படியே விடப்பட்டிருந்த அந்த ராக்கெட் லான்ச்சர் அப்படிங்கிறது இந்த மாணவர்கள் அங்கே போகும்போது அங்கே திடீரென வெடித்திருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். நம்முடைய செய்தியாளர் நவீன் கூடுதல் விவரங்களோடு இணைகின்றார். நவீன், இந்த சம்பவம் எப்போ நடந்தது? மேலும் விவரங்கள். வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் அனுமந்தபுரம் காப்புக்காடு பகுதியில கடந்த 50 வருடங்களுக்கு மேலாக ராணுவத்தின் துப்பாக்கிச்சூடு பயிற்சி மையம் இருக்கிறது. இந்த துப்பாக்கிச்சூடு பயிற்சி மையத்துல வருடத்திற்கு 10 முதல் 15 முறை வரை ராணுவ அதிகாரிகள் இந்த பகுதிக்கு துப்பாக்கிச்சூடு நடத்தி பயிற்சி மேற்கொண்ட பின்னர் அவர்கள் மீண்டும் திரும்ப செல்வார்கள். இந்த நிலையில கடந்த மாதமும் இந்த துப்பாக்கிச்சூடு இந்த பகுதியில நடைபெற்றது. இங்கு சுடப்படும் துப்பாக்கியிலிருந்து வெளிவரும் குண்டுகளை ராணுவ அதிகாரிகள் எடுத்து செல்லாமல் அங்கேயே விட்டுவிட்டு செல்வது வழக்கம். குறிப்பாக ராக்கெட் லான்ச்சர்களை பயன்படுத்தி சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மலையில் அடித்து அதை வெடிக்க செய்வார்கள். அப்படி வெடிக்காத குண்டுகளை இங்குள்ள பொதுமக்கள் எடுத்து சென்று அதில் உள்ள பித்தளையை எடுத்து அதை விற்பனை செய்வது வழக்கம். இது தொடர்பாக ஏற்கனவே பல முறை இந்த ராக்கெட் லான்ச்சர்கள் வெடித்து இந்த அனுமந்தபுரம் கிராமத்தை சேர்ந்த பலர் விபத்துக்கு சிக்கியிருக்கிறார்கள். இந்த நிலையில கடந்த மாதமும் இந்த துப்பாக்கி பயிற்சி என்பது இந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில இன்று மாலை சரியாக 5:30 மணி அளவில் பொத்தேரியில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரி மாணவர்கள் 6 பேர் ட்ரெக்கிங் செல்வதற்காக இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். அதாவது கூகுள் மேப் மூலமாக அவர்கள் ட்ரெக்கிங் செய்வதற்கு ஏற்ற மலை எது என தேடி இருக்கிறார்கள். அதில் இந்த குறிப்பிடப்பட்ட இந்த அனுமந்தபுரம் மலை காட்டப்பட்டிருக்கிறது. அதன் பேரிலே கல்லூரி மாணவர்கள் 6 பேர் இந்த பகுதிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். தொடர்ந்து ட்ரெக்கிங் செய்வதற்காக மலை மீது ஏறி இருக்கிறார்கள். மலை மீது ஏறி அதன் பின்னர் மீண்டும் கீழே இறங்குவதற்காக அவர்கள் வந்தபோது அங்கு வெடிக்காத ராக்கெட் லான்ச்சர் ஒன்று வெடித்திருக்கிறது. இந்த வெடித்த விபத்துல பெங்களூர் பகுதியை சேர்ந்த 21 வயதான எம்என்ஷு யாதவ் என்கிற நபர் உயிரிழந்திருக்கிறார். தொடர்ந்து படுகாயமடைந்த 3 பேரை செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது சம்பவ இடத்துல தாம்பரம் துணை ஆணையரும் அதே போல கூடுவாஞ்சேரி உதவி ஆணையரும் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சம்பவம் முதல் முறை அல்ல, ஏற்கனவே பல முறை இது போன்ற சம்பவங்கள் இந்த கிராமத்துல நடைபெறுவதாக இங்க இருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து போலீசார் விசாரணையை துரிதப்படுத்தியிருக்கிறார்கள். நன்றி நவீன், கூடுதல் விவரங்களுக்கு. இந்த சம்பவம் பற்றி மேலும் தகவல்கள் வருவதற்காக தொடர்ந்து காத்திருப்போம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.